முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ என் வார்த்தைகளை நம்பிக்கையோடு இப்போது கேட்டாலே உன்னுடைய எல்லா குழப்பங்களும் தீர்ந்து உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல விடை கிடச்சிரும். ஆமேன் செல்வமே. இப்போது இந்த முருகன் மட்டும்தான் உனக்கு துணை. நீ யாரை நம்பினாலும் எல்லாரும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுவும் யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்றது இங்கு அவர்களுக்கே தெரியாத விஷயமாக இருக்கும்போது நீ யாரை நம்பினாலும் அது உனக்கு பிரயோஜனப்படாது. அதனால் முழுவதுமாக இந்த முருகனை நம்பு. உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். இப்போது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலர் உன்னை தப்பாக பேசலாம் அல்லது உன்னை தவறாக நினைக்கலாம். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி மாறினாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இனிமே உன் வாழ்க்கை சூழ்நிலையில் உனக்கான நல்ல மாற்றங்களை நானே ஏற்படுத்தி தர்றேன். நீ எப்போதும் எதிலும் அவசரப்படாதே. சில பேர் மாறிட்டாங்கன்னு நினச்சி நீயாக எந்த முடிவையும் வேகமாக எடுக்க வேண்டாம். யார் எப்போ எப்படியும் மாறுவாங்கன்றத உன்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பார்க்குறதுக்கு நல்லவங்க போல இருக்கிறவங்க பார்க்குறதுக்கு நல்ல நிறமாக நல்ல குணமாக அன்பாக அமைதியாக தெரிபவர்கள் அனைவரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. அன்போடும் பாசத்தோடும் நடந்துக்கிறவங்க திடீர்னு கோவப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு சண்டை போடுறதால அவங்க கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது. நீதான் எப்போதும் கவனமாக இருக்கணும். அன்போடும் பாசத்தோடும் வாழ்வது நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த அன்பும் பாசமும் உணர்ச்சி வசப்படுதலாக மாறிடக்கூடாது. எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்பட்டினா அப்புறம் துன்பமே நிரந்தரமாக இருந்துடுமல்லவா. எந்த விஷயத்தில் எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நல்ல முடிவாடு. எப்போதும் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நல்ல மாற்றங்களாக நான் உருவாக்கி தரேன். நீ நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். இப்போது உன் வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் அதிலிருந்து மேலே எழக்கூடிய சக்தி உனக்குள் இருக்கிறது. இன்னும் எதுவும் காலதாமதம் ஆகவில்லை என்கிற உண்மையை உணர்ந்துகள். உன் மனசில் உனக்கே தெரியாமல் சில நேரங்களில் நீ பயப்படுற. அது தப்பாக போயிருமோ இது தப்பாக போயிருமோன்னு அவநம்பிக்கையோடு சில விஷயங்களை செய்ய தயங்குகிறாய். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ. எந்த விஷயமும் எந்த பிரச்சனையும் உன்னை தடுக்க நான் விடமாட்டேன். இன்னும் இன்னும் உன்னை வலிமையாக்கி உன் மன உறுதியை அதிகப்படுத்தவே நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிற்ற வேணாம். உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கி தருவேன். தேவையில்லாமல் அதை இதை யோசித்து சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசாக கவலைப்பட்டு உன் மன அமைதியை இழந்து விடாதே. சில சமயங்களில் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீ யோசிக்கிறது உன் நிம்மதியை கெடுத்துடுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கோ. அமைதியாக இரு, பொறுமையாக இரு. சில விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாமலும் நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன் இப்படி நடந்தது எதுக்கு நடந்ததுன்னு ஆராய்ச்சி செஞ்சாலோ அல்லது அதை சம்மந்தப்பட்டவங்ககிட்ட போய் கேட்டாலோ அது இன்னும் உன் மன நிம்மதியை குலைச்சிடும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை பற்றி நீ கவலைப்படாத. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேட்டு நட. தன்னம்பிக்கை கண்டிப்பாக உன்னை உயர்த்தும். உன்னை வாழ வைக்கும் தெய்வீக சக்தியாக இந்த முருகன் நான் இருக்கும்போது என்னை நம்புனினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற்ற பாதையை நோக்கி போகும் என் செல்வமே. இப்போது தான் நான் உனக்காக தீர்மானித்த நல்ல நேரம் வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீயே எதிர்பாராத வகையில் மங்கள விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தரப்போகிறேன். இப்போது வேணும்னா உன் மனசுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடப்பது போல உனக்கு தோன்றலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் இது உன் நன்மைக்காக நல்ல விஷயமாக மாறும்படி நான் செய்வேன். எல்லாத்தையுமே உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இரு. இனி ஒவ்வொரு விஷயமாக உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வரவழைக்கிறேன். உன் வாழ்க்கையை இனி ஒளி நிறைஞ்சதாக மாறப்போகுது. உன் மனசில் நீ இப்போ என்ன யோசிக்கிறியோ, எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்காக நீ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவே நீ யோசிக்கிறதுங்கிறது நல்லதா கெட்டதான்னு எனக்கே சொல்ல தெரியல. முதல்ல உன்னை மதித்து உனக்காக நேரம் ஒதுக்கி
உன் வாழ்க்கைக்கான நல்லதை செய்ய பழகு. அப்போதுதான் நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் உயர்வடைய முடியும், வெற்றி பெற முடியும். எப்போதும் சுய கவனிப்புங்கிறது சுயநலம் அல்ல. உன் உடம்பு நல்லா இருந்தால், உன் மனசு சந்தோஷமாக இருந்தால் தானே நீ மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சிப்படுத்தி எல்லாரையும் நல்லபடியாக பார்த்துக்க முடியும். முதல்ல நீ உன்னையும் உன் உடம்பையும் உன் மனசையும் நல்லா வச்சுக்கோ. உனக்காக தினமும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கு. உன் ஆன்மாவை போற்றுவது ஒரு தெய்வீக வழிபாடுதான். உன் மனதை நீ மதிக்கும்போது, உன் மனசு சொல்கிற விஷயங்களை நீ யோசிக்கும்போது தானாகவே உனக்கு அமைதியும் ஆற்றலும் ஆனந்தமும் வந்துவிடும். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இந்த உலகம் கண்டிப்பாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்த முருகன் மாறமாட்டேன். வாழ்க்கையில் நீ நல்லா வாழும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு தயங்குற. அந்த நேரத்தில் உன்னை சுற்றி நிறைய மனிதர்களும் உறவுகளும் இருக்காங்க. அப்போதெல்லாம் தயங்குகிற நீ யாருமே இல்லாத போது தனிமையில் தவிக்கும் போதும், கஷ்டமும் பிரச்சனையும் தலைக்கு மேலே வந்து கத்தியாக தொங்கும் போதும் எப்படி துணிஞ்சு முடிவெடுக்கிற? யாரும் இல்லாத போது வரும் தைரியம் எல்லாரும் இருக்கும்போதும் வரும்படி பார்த்துக்கோ. எப்போதும் இப்படி நடந்தால் நம்ம சுகமாக வாழ முடியாமல் போயிடுமோ, வாழ்க்கை சந்தோஷமாக இல்லாமல் போயிடுமோன்னு முயற்சி எடுக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் தயங்காதே. ஒவ்வொரு நாளும் இப்படியே உன் வாழ்க்கை இருந்துடாது. கண்டிப்பாக உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நான் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். தன்னம்பிக்கையோடு நீ தைரியமாக இரு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் உன் வாழ்க்கையில் கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி தரேன். உன்னுடைய ஒவ்வொரு மூச்சிலும், நீ போகும் ஒவ்வொரு பயணத்திலும், போகும் பாதையிலும் நான் தான் உனக்கு துணையாக இருந்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக உன் மனசுக்கு தேவையான நிம்மதியை கொடுத்து உனக்கு வழிகாட்டி உனக்கு அன்பாகவும் ஆதரவாளியாகவும் நிச்சயமாக இருப்பேன். உன்னை அன்பின் அரவணைப்பில் மகிழ்ச்சியின் வடியில் வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். அதற்கேற்றார் போல அனைத்து சூழ்நிலைகளையும் நான் உருவாக்குறேன். எப்போதும் குழந்தைகளை பார்த்து அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்கோ. குழந்தைகள் முயற்சி எடுக்க தயங்க மாட்டாங்க. எதை பார்த்தும் பயந்து ஒதுங்க மாட்டாங்க. தன்னாலான முயற்சிகளை மறுபடியும் மறுபடியும் செய்யும் குழந்தைகள் போல நீ உன் முழு திறனையும் திறமையையும் வளர்த்துக்கிட்டு புதுசாக உற்சாகமாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்து விடு என் செல்வமே. மன உறுதியோடு நீ போராடினா கண்டிப்பாக கடைசி நிமிஷத்தில் கூட வெற்றி உன் வசமாக வந்து சேரும். எப்போதும் வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலையும் மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உன் மனசுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் அலை போல வந்து முட்டி மோதினாலும் அதை தாண்டி எதிர்த்து போராடி ஜெயிக்க நீ தயாராகு. உயர்ந்த இடத்தில் நீ என்னை வைத்து வழிபடுகிறாய். என் அப்பன் முருகன்தான் எனக்கு எல்லாம் ஒன்று. நீ என்னை நம்பிக்கையோடு வணங்குகிறாய். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன்? உன் எண்ணமும் குறிக்கோளும் உயர்வாக இருக்கும்படியும் உனக்கு நல்லதே நடக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன். நீ மனசு மாறாமல் உறுதியாக இருந்தீன்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேர்ந்துடும். நல்லதையே நினைக்கக்கூடிய உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் மனக்குறையெல்லாம் என்னிடம் சொல்லிட்டு ஓம் சரவணபவன்னு இதில் பதிவிடு. கண்டிப்பாக இந்த முருகன் நானே உன் வீட்டுக்கு வந்து உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். என் மேலே நீ நம்பிக்கை வச்சா மட்டும்தான் உன்னுடைய பிரச்சனைகளும் கவலைகளும் குழப்பங்களும் தீர்ந்து போகும். நான் உன் வீட்டுக்கு வந்து உன் மன கவலைகளையும் குழப்பங்களையும் பதில் கொடுத்து அதை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வர்றேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்து உனக்கான நிம்மதியையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே. நீ இருக்கிற திசையை நோக்கி உன் வீட்டுக்கு நான் எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் வருவேன். இந்த வடிவேலவன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உனக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்கக்கூடாது. நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நன்மையாக நடக்கும் என் செல்வமே. நீ யாரை பற்றியும் பேசாமல் யாரையும் குறை சொல்லாமல் உன் வழியில் அமைதியாக முன்னேறி போய்கிட்டே இருக்க. ஆனால் அதை பார்க்க பிடிக்காத சில பேர் அது எப்படி நீ மட்டும் யார் விஷயத்துலையும் தலையிடாமல் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்கிறன்ற எண்ணத்தோட உன் முன்னேற்றத்தை தடுக்கும் விதமாக எதையாவது செய்வாங்க. அது கூட வேணும்னே உன்னை பற்றி உனக்கு பின்னால் தவறான வதந்திகளை பரப்புவார்கள். இல்லாததையும் பொல்லாததையும் இட்டுக்கட்டி பேசுவார்கள். அப்படி உனக்கு பின்னால் யார் உன்னை பற்றி என்ன கூடி பேசினாலும்
உனக்கு முன்னாலேயே வந்து உன்னை பற்றி குறைவாக சொன்னாலும் நீ எதையும் கண்டு கொள்ளாதே. அவங்களுக்கு புரிஞ்சது அவ்வளோதான், அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ தயாராகு. நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையை நீ எந்த அளவுக்கு நேர்மையாகவும் அமைதியாகவும் வாழ்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும். உன்னை தடுக்க யார் முயன்றாலும் அதை தாண்டி உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கு வலிமையை சேர்த்து உனக்கான வெற்றியையும் நான் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு உன்னை பற்றி பேசுகிறவங்கெல்லாம் நாளைக்கு அமைதியான ஆளாக மாறி போயிடுவாங்க. நீ எப்போதும் தொடர்ந்து முயற்சி செஞ்சாலே உன் வாழ்க்கைக்கான உயர்வு நிச்சயம் உன்னை வந்து சேரும். நான் உன் கூடவே இருக்கும்போது இனி யாராலும் யாருடைய தீய செயலாலும் உன் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. நானும் தடுக்க விட்டுட மாட்டேன். நீ என்னுடைய கோயிலுக்கு வரணும்னு முயற்சி செய்கிற, ஆனால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. இந்த கர்ம வினைகள் மாயைகளின் மூலமாக தான் அந்த தடையை ஏற்படுத்துதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய ஆலயத்துக்கு வா. நீ என் மீது செலுத்தும் பக்திக்கு பலனாக உன் கர்ம வினைகள் அனைத்தையும் அகற்றி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துட்றேன். உன் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் உனக்கு துணையாக பக்கபலமாக இருந்து நீ எதிர்பார்த்த அத்தனையையும் ஆசீர்வதித்து நடத்தி தருவேன்.